ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பாகிஸ்தான் மீண்டும் துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படிலாம் ஆபரேஷன் சிந்தூரா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசலாங்க. என்னடா இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டப்பல வேலை ஆள்ல அமெரிக்காவை கேட்டுப்பாரு. அவர் சொல்லலால் தான் யுத்தம் நின்றுச்சு. அவ்வளவு பெரிய மனுஷன் பொய் சொல்லுவாரா அப்படின்னு திமிரா வேற பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா நடந்தது இல்ல. நம்ம தூக்கி போட்டு மிதிச்சல்ல அவன் தான் வந்து காலில் விழுந்தான். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினா நம்மளும் விட்டோம். இப்ப பல மாசத்துக்கு அப்புறம் அந்த உண்மையை அவனே சொல்றான். அதுல என்ன பாலிஷா சொல்றான். சரி இவன் ஏன் உண்மையை சொல்றான்? பொதுவாவே ஒரு திருட்டு பையன் உண்மையை சொல்றான் அப்படின்னா பின்னால இன்னொரு திருட்டுத்தனம் இருக்கும். இதைத்தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். நேத்து ஏன் வரலன்னு திட்டக்கூடாது. முதல்ல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆபரேஷன் சிந்தூர்ல எந்த பாதிப்புமே இல்ல, எந்த தாக்குதலுமே இல்லன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தவனுங்க, இப்ப தாக்குதல்ல எங்களுக்கு டேமேஜ் இருக்கு, பெரிய அளவு சேதாரம் இருக்கு, சின்ன அளவு சேதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி எங்க தாண்டா இருக்கு? தீவிரவாதியோட வீட்டை இடிச்சோமே, அவனோட ஆபீஸ இடிச்சோமே, அதுல இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நியூக்ளியர் பேஸ்லயே இருக்குன்ட்டாங்க. இதுதானடா இதை வச்சு தானடா நீங்க ஆடிக்கிட்டு இருந்தீங்க எம்பிட்டு நாளா? அதுலயே ஒத்துக்கிட்டானே அப்படின்னு கேட்டா, சின்னதா இருக்கு. இப்பதானா பெருசா இருக்குன்ன அப்படின்னா, சின்னதா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. நூர்கான் பேஸ்ல பெரிய அளவு விபத்து, தாக்குதல் இந்தியா தாக்குச்சு, அதுல டேமேஜ் இருக்கு அப்படின்னு இப்ப வெளிப்படையா ஒத்துருக்காங்க. இந்த இடத்துல அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதையும் சொல்றாங்க. இந்தியாவோட 80 ஆளில்லா விமானம் உள்ளுக்குள்ள வந்துச்சாமா. அதுல பாருங்க 80ல 79 வீழ்த்திட்டாங்களாமா. ஒண்ணே ஒண்ணு வந்து கரெக்டா அந்த பேஸ்லயே முக்கியமான பகுதி எதுவோ அதுல விழுந்துருச்சு. எங்க ஊர் விட்டலாச்சாரியார் படத்தை விட பயங்கரமா ஓட்டுறானே பயப்புல அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கரமா ஓட்டுறான். வந்து பேசுனது யாரு? ஆசிம் முனிரா? இல்ல. ஷபாப் ஷெரீப்பா? இல்ல. இதுக்குன்னே ஒரு டிக்கெட்டை பாகிஸ்தான்ல வச்சிருக்காங்க. அந்த ஆள் தான் ஃபாரின் மினிஸ்டர். அந்த வெளியுறவுத்துறை வேலையை தவிர எல்லா வேலையும் பார்ப்பேன் அவன். ஆசிம் முனீர் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்குற வேலையை கூட. அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு சத்தியமா தெரியாது. காரணம் இந்த பயல்களை பார்க்கிறதே எனக்கு பிடிக்காது. ஆனா எதிரியா போயிட்டான். அதுக்கு நம்ம கண்ணை மூடிட்டு இருக்க முடியுமா? இந்த ஆள் வெளியில வந்து பிரஸ்ஸை பார்த்து அட்ரஸ் பண்றான் அப்படின்னாலே பெரிய அளவு உண்மையை ஒத்துக்குவாங்க, பொய்யை கிளப்பி விடுவாங்க, இல்ல ஒளருன்னு ஒளருவாங்க. ஏதோ ஒண்ணு மூணுல நடக்கும். இந்த தடவை உண்மையை ஒத்துருக்காங்க, ஆனா ஒளறி இருக்காங்க. இந்த 80ல 79 வீழ்த்திட்டாங்க. ஒண்ணே ஒண்ணு போய் விழுந்திருக்கு. இதுவரை வீழ்த்தின லிஸ்ட்ல இப்படி ஒரு கதையை நீங்க சொன்னதே இல்லையாடா அப்படின்னு ஒரு பையனும் அவனை பார்த்து கேட்கல. காரணம் இப்படி ஒரு டேட்டா, இப்படி ஒரு நியூட்ரலைஸ் ஆச்சு. இந்த மாதிரி இதுவரையும் ஆபரேஷன் சிந்தூர் காலத்துல இருந்து நம்ம பாகிஸ்தான் வெர்ஷன்ல கேள்விப்பட்டதே இல்லை. அதனால என்ன ஆயிருக்கு? இப்ப பாதிப்பு இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. எந்த அளவு பாதிப்பு தெரியல அப்படிங்கிறாங்க. இல்ல கொஞ்சூண்டு பாதிப்புங்கிறாங்க. ஆக மொத்தம் அடி வாங்கினத ஒத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஆட்களோட பதிவு நிறைய பார்த்துருக்கோம். அதுல முக்கியமான ஒரு வரிய மட்டும் இங்க பார்ப்போம். இப்ப ஏஜென்சில இருக்கிற ஆட்கள் கேட்கிறார்கள், பாகிஸ்தானோட அணு ஆயுத பேஸை இந்தியா தாக்கியிருக்காமே, நூர்கான் பேஸ் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க சொல்லிதான் அங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியுது அப்படின்ட்டு போயிட்டாரு. அதனால எங்களுக்கு அப்படிலாம் நாங்க அதை தாக்கவும் இல்லை, எங்களுக்கு அப்படி ஒரு ஐட்டம் அங்க இருக்கிறதே நீங்க சொல்லிதான் தெரியும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா நம்ம ஆட்கள் முடிச்சார்கள். இதுலயே அந்த வீரியத்தை தெரிஞ்சுக்கலாம். காரணம் ராவல்பிண்டியில இருக்க இந்த பேஸ் வந்து வெளிப்படையா தெரிகிற ஒண்ணுதான். வெளிப்படையா தெரியாத இடங்கள்லயும் ஸ்டாக் பைல்ஸ் இருக்கும். அதையும் இந்தியா தொற்றிருக்கும். இல்ல வருங்காலத்துல தொடும். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரிதான் இந்த விஷயத்துல பாகிஸ்தான் உட்கார்ந்துருக்கான். ஒண்ணு அவன்கிட்ட இருக்க முக்கியமான விஷயம் கையை விட்டு போகுது, இல்ல இந்தியா உரசிருது. வருங்காலங்கள்ல கட்டாயம் தட்டி தூக்கிரும் அப்படிங்கிற வெர்ஷனை இந்த நாய்களுக்கு மட்டும் கிடையாது, எது பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்தியா சொல்லிருது. இதன் மூலியமா அவனை வச்சுக்கிட்டு இந்தியாவை மல்லு கட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா முடியாது அப்படிங்கிறத தெளிவா சொன்ன தருணம் அது. அதே சமயம் பெரிய அளவுக்கு இவர்கள் கிட்ட உள்ளது எந்த காலத்துலயும் சேஃபே கிடையாது. ஏன்னா ஒரு கதையே ஓடிக்கிட்டு இருக்கும், அமெரிக்க அணு ஆயுதங்களே பாகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு. அது உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்யுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிதம்பர ரகசியத்தை தூக்கி சாப்பிடக்கூடிய கலியுக ரகசியங்கள்ல ராணுவ ரகசியமும் ஒண்ணு. இல்லையே எப்ஸ்டீன் ஃபைல்ஸாமே அப்படின்னு வந்து வம்பிழுக்க கூடாது, அது வேற சப்ஜெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பயலுகளை முன்னிறுத்தி திட்டங்கள் போட்டோம்னா
தூக்கி போட்டு மிதிக்கிறது உறுதி அப்படின்னு இப்ப அமெரிக்கா போன்ற ஆட்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு இந்தியா சம்பவம் பண்ணியது. சரி, இந்த பயலுக ஏன் இப்ப வந்து இப்படி பேசிக்கிட்டு திரியிறாய்ங்க அப்படின்னா, சத்தியமா தெரியலைங்கிறது ஒரு காரணம். அப்ப 2வது காரணம் என்ன அப்படின்னா, 2வது வெர்ஷனே இதுல தேவையில்ல. மீண்டும் பார்க்க போறதை 1வது வெர்ஷனாவே எடுத்துக்கலாம். காரணம், விஷயம் அப்படி. ஆசிம் முனிர எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது வேற ரகம். அந்த ஆள் சரியில்ல, அவன் ஒரு நவீன ஹிட்லரு, பாகிஸ்தானை ஒழிக்க வந்த ஒரு ராணுவ தளபதி அப்படின்னு இஷ்டத்துக்கு போராடலாம். உண்மையும் கூட. ஆனா, ஆசிம் முனிர எப்படிலாம் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த ஆள் காரு போற திசை, அந்த ஆள் காருக்கு பின்னாடி போற ஆட்கள், இப்படின்னு சொல்லி பெரிய அளவு போராட்டங்கள் நடந்தா எப்படி இருக்கும்? அந்த ஆள டிக்கெட்ட கிழிச்சு குடுக்கணும். எப்படியெல்லாம் குடுக்க முடியும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் பெரிய அளவுல பேசக்கூடிய ஆட்கள் யாரா இருப்பார்கள் அப்புட்ன்னா, ராணுவத்துல உண்டான ஆட்களே இருப்பார்கள். ஏன்னா, இந்த ஆள் பாட்டு ஃபீல்டு மார்ஷல், ஸ்டார் மார்ஷல், யுனிவர்சல் மார்ஷல் அப்படின்னு பதவிய போட்டுக்கிட்டே இருந்தா, பின்னாடி உள்ளவன்லாம் என்ன வேடிக்கையா பார்க்க முடியும்? பாஜுவா இருந்தாரு, கிளம்பி போனாரு, ஆசிம் முனீர் வந்தாரு. அடுத்த ஆள் ஒருத்தன் ரெடியா இருப்பான்ல. சரிப்பா, அவன் ஒரு அப்ராணி, எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னா, அதுக்கடுத்த ஒருத்தன் ரெடியா இருப்பான்ல. இல்ல அவனும் ஒரு கூமுட்டை அப்படின்னாலும் யாரோ ஒருத்தன் ரெடியா இருப்பான்ல. ராணுவத்துக்குள்ள வரவன் எல்லாருக்குமே பாகிஸ்தான ஆளணும் அப்படின்னா ராணுவ தளபதி ஆகணும் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணத்தோட தான் வரிசையில வருவான். ஏலே நீ சிப்பாயிடா அப்படின்னா எதுவும் முடியும் பாகிஸ்தான் ராணுவத்துல அப்படின்னு சொல்லி தெம்பா நிப்பாங்க. என்னடான்னு கேட்டா அவன் ஒண்ணு சொல்லுவான். அதை இங்க சொன்னா சரிப்பட்டு வராது. ஆனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே புரியும். அதனால அத நான் இங்க சொல்லல. வேணா ஒரு ஹிண்ட் தரேன். ஆசிம் முனிரோட மிகப்பெரிய பலம் எது அப்டின்னா, அவனுங்களே ஒண்ண சொல்லுவாய்ங்க கருமத்த. அதுக்கு ஒரு ராணுவத்துக்கு சம்மந்தமே இல்லையேடா! ஏன்டா வெட்டி வேல பார்க்குறீங்க? அப்டிங்கிற மாரி இருக்கும். ஒரு நல்ல விஷயத்த ஒரு கெட்ட விஷயத்தோட ஒப்பிடுறாய்ங்களேடா! நியாயமா இருக்கான்னு நமக்கே சொல்ல தோணும். ஆனா அவனுங்க வெட்கமே இல்லாம சொல்லுவாய்ங்க. பரவால்ல இருக்கட்டும். அப்படி சிப்பாய் கூட கனவு காண்ற ஒரு இடத்துக்கு, இந்த ஆள் அப்படியே அஸ்திவாரம் போட்டு உட்காருவேன். தனக்கப்புறம் தன் மகன் வந்து உட்காருவான். தன் மகனுக்கு அப்புறம் தன் பேரன் வந்து உட்காருவான் அப்படின்னா வாய்ப்பே இல்ல. அதனால ஆசிம் முனிருக்கு எப்படி டிக்கெட்லாம் கிழிக்கலாம்ங்கிற மாரி போராட்டத்துல பேசுறது, போராட்டம் நடத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வருது. அதுவும் எங்க வருது? இதுக்கெல்லாம் பேரு போன ஊரு லண்டன்லயே ஆரம்பிச்சுட்டாய்ங்க. லண்டன்லயே ஆரம்பிச்சுட்டாய்ங்க அப்படின்னா, அதோட வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்ப இந்த ஆளுக்கு எதிரா கட்டங்கள் கட்டுறக்கு ஏகப்பட்ட டீம்கள் வேலை செய்யுது. ஆசிம் முனீர் பயந்து போயிட்டான். பயந்ததோட விளைவு லண்டன் கால்ல விழுந்திருக்கான். இந்த மாரி போராட்டங்கள்லாம் செய்யாதீங்க. செய்யறவனுங்கள புடிச்சு உள்ள போடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் கால்ல விழுகுறாய்ங்க. பாகிஸ்தானுக்குள்ள இம்ரான் கானோட ஆட்கள் ஏகப்பட்ட பேரு கைது. 100க்கும் மேற்பட்டவர்கள் கைதுன்னாய்ங்க. அப்படியா? அப்படின்னு கேட்கறதுக்குள்ள 1000த்துக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்ட்டாய்ங்க. அதுக்கப்புறம் அப்படியான்னு நம்ம கேட்கல. கருமம் பிடிச்சவனுங்க கிட்ட சிஸ்டமே கிடையாது. இவன் பாட்டு லொடுக்கு லொடுக்குன்னு எல்லாரையும் தூக்கியிருப்பான். இம்ரான் கான் ஆளா? புடிச்சு உள்ள போடு அப்படின்னு ஒரு வரவு செலவு ஓடுது. இத எல்லாத்தையும் மேட்ச் பண்ணா, அங்க பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு குழப்பம். இப்ப இந்தியாவ கொண்டு வந்து முன்னாடி வெய் அப்படின்னு ட்ரை பண்றாய்ங்க. அந்த முன்னாடி வெய் அப்படின்னு ட்ரை பண்றது நியூக்ளியர் பேஸ தொட்டிருக்காய்ங்க. எதுக்கு அப்படின்னு தெரியல. மேபி இந்தியா அடிக்க போதோ அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் இருக்கு. சில தகவல்கள் வருது. பட் ஆனா அத பெருசா கோர் டெல்லி வட்டாரத்துல சொன்னா தானே வெளியில வர்றது நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு தெரியிற காரணங்கள் இதான். மேற்கொண்டு வரும்போது விரிவா பார்ப்போம். லீவ் போடாம வருவோம். கடவுள் நம்மள காப்பாத்துவார்.